ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், M6ல் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். அதே மாதிரி M6ல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ரெஃபரலுக்கு கீழே வரும்பொழுது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். இப்போ M6 கோல்டு மினியோடைய நான் எடுத்துருக்கிறது இப்போ 4 ஹவர் சார்ட்டு. நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, ரேஞ்சு டாப்புக்கு பக்கமாக நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதாவது இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த 1,54,000 ரேஞ்சு டாப்போட வேல்யூ பார்த்திங்கன்னா 1,54,000 ரேஞ்சோட டாப்பு. ரேஞ்சோட பாட்டம் பார்த்தோம்னா 1,45,350, அதாவது இந்த லெவல். இந்த ரெண்டு ப்ரைஸுக்கு இடையில ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் வந்து ரேஞ்சோட டாப்புக்கு போகட்டும், அப்புறமேல பிரேக் அவுட் நடக்குதா, ரிஜெக்ஷன் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ என்ன இருக்குதுன்னா, ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரேஞ்சுக்கு பக்கமாக ரேஞ்சு டாப்புக்கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனு. நேற்று ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது 1,52,102. இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா 1,52,609. கிட்டத்தட்ட 507 பாயிண்ட் வந்து இன்றைக்கி 507 பாயிண்ட் வந்து கேப் அப் ஓப்பனில் தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருந்தது. ஓப்பன் ஆகி இப்போ கொடுத்துருக்கிற ஹை வந்து பார்த்தோம்னா 1,53,750. நம்ம எதிர்பார்த்துருந்தது 1,54,000. அந்த ரேஞ்ச் டாப் வந்து எதிர்பார்த்துருந்தோம். ரேஞ்சு இப்போ ஒரு 250 பாயிண்ட் தான் பத்தல. அதோட ரீசன் மெயினாக இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த 1,54,000 ரீச் பண்ணியிருக்கணும். எதனால் ரீச் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி INR நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. நல்லா ஹெவியான ஸ்ட்ரென்தன் கொடுத்து நல்லாவே ஒரு டவுன் சைடு வந்து மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் நமக்கு இங்கே கோல்டு மினியில் அந்த ப்ரைஸ் வந்து 1,54,000 வந்து கிடைக்காமல் இருக்குது. இல்லாட்டி ப்ரைஸ் வந்து அந்த லெவலை ரீச் பண்ணி ரேஞ்ச் டாப்பை வந்து ரீச் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆனது 1,52,609 ட்ராவல் ஆன ப்ரைஸு ஹை வந்து 1,53,750 வரைக்கும் போயிருக்குது. அதாவது 1,141 பாயிண்ட் வந்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்தே ட்ராவல் கொடுத்துட்டு இப்போ 1,53,150 ரேஞ்சில் நின்றுட்டுருக்குது. நமக்கு இந்த 1,54,000 ப்ரைஸ் ரீச் ஆகுமா அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஈரான் இஷ்யூ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுங்கிறத எதிர்பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக நியூஸஸ் வந்து எதுவும் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடியது ஒன்று ஈரான் நியூஸஸ் தான். ஈரான் வார் பார்த்தா செட்டில் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு கோல்டு இன்னும் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். சப்போஸ் ஏதாவது நடந்தாலும் ரேஞ்ச் பாட்டம் வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூஸஸோட ஸ்ட்ரென்த்தனை பொறுத்து தான் அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும். நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த 1,54,000 வந்து ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுங்கிறத எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த லெவலை ரீச் பண்ண பிறகு, இந்த ஹையை ரீச் பண்ண பிறகு இங்கே பிரேக் அவுட் நடக்குதா, அதாவது ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வருதா ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்து மட்டும் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு நமக்கு ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் செல் என்ட்ரி கிடைச்சா என்ட்ரி போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம், போய்க்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அந்த 1,54,000 வந்து ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ இன்னும் 1,53,150 தான் ப்ரைஸ் இருக்குது. இன்னும் 850 பாயிண்ட் மேலே போகணும். அது வரைக்கும் செல் என்ட்ரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா சின்ன டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் செல் என்ட்ரி கிடைச்சா செல் என்ட்ரி போய்க்கலாம். ஸ்டாப் லாஸு ரொம்ப மஸ்ட்டு. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி போக வேண்டாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம வந்து இந்த லெவலை ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி ரீச் ஆன பிறகு நமக்கு பை என்ட்ரி ஆகுதா அல்லது ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி அங்கே முடிவு பண்ணிக்கலாம். இந்த லெவலை ரீச் ஆனோடனே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ப்ரைஸ் மூவ் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.